ஆம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி ஏயாசான் அகால்போடி ஊழல் வழக்கில் தன்னை முழுமையாக வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி ஆதாரங்கள் போதியதாக இல்லாத காரணத்தால் இந்த வழக்கில் மேல் அதிக நடவடிக்கை தேவையில்லை என்று சட்டத்துறை தலைமை அலுவலகம் அறிவித்ததை தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு முன்பு ஜாகித் ஹமீடிக்கு வழக்கிலிருந்து விடுவித்தல், ஆனால் முழு நிரபராதம் அல்ல எனும் டிஎன்ஏஏ தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் ஜனவரி 28ஆம் தேதி அவசர சான்றிதழுடன் இணைத்து முழுமையான விடுதலைக்கான இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை இன்று விசாரிக்க நீதிபதி நூருல் ஹுடா நுராயினி நூர் நிர்ணயித்திருந்தார். எனினும் துணை அரசு வழக்கறிஞர் ஃபதியுஸ் ஜமான் அமாட் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டதாக கூறி விசாரணையை ஒத்திவைக்க கோரினார். இதற்கு பதிலளிக்கும் உறுதிமொழி தாக்கல் செய்ய வேண்டி உள்ளது என்றும் அதற்காக அரசு தரப்பிற்கு 2 வாரங்கள் அவகாசம் தேவை என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிப்ரவரி 24ஆம் தேதியை இந்த மனுவின் விசாரணைக்காக நிர்ணயித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி விசாரணை நீதிபதி கொலின் லாரன்ஸ் செக்வாரா மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் மேல் அதிக விசாரணை நடத்துவதற்காக ஊழல், பணம் சுத்திகரிப்பு, நம்பிக்கை மீறல் தொடர்பான 47 குற்றச்சாட்டுகளில் ஜாகித் ஹமீடிக்கு டிஎன்ஏஏ வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் அரசு தரப்பு அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் முதற்கட்ட ஆதாரங்களை நிரூபித்துள்ளதாக நீதிமன்றம் முன்பே தீர்ப்பளித்திருந்தது. டிஎன்ஏஏ வழங்கப்படுவதற்கு முன் ஜாகித் மற்றும் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த பல சாட்சிகள் நீதிமன்றத்தில் சாட்சி அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.